கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயம் மறுபடியும் உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக ரட்சிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்பில் என்னென்னலாம் தேவை, அப்படின்ற ரட்சிப்புக்கான குணங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது அடுத்த ஒரு காரியம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் நம்ம எல்லாருமே பெற்றிருப்போம். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டாரு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதில் முதலாவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரத்தில் 16-17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வசனம் யாருக்கிட்ட இயேசு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய சீஷர்கிட்ட இந்த வசனத்தை தன்னுடைய சிலுவைக்கு முன்பாக சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக ஒரு சில அநேக காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதில் ஒரு காரியம்தான் இதுவும். அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரத்தில் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக இயேசு ஒரு காரியம் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போறேன், எனக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக ஆண்டவர் கர்த்தரா தன்னுடைய சீஷருக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்களோட இருக்க போகிறீங்களா, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்களை இறுதி ரொம்ப கலங்கி போயிருக்கு. ஏன்னா சீடர்கள் இயேசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு தாங்கள் செஞ்சிட்டு இருந்த தன்னுடைய வேலையையும் விட்டுட்டு அவருடைய பின்னாடி வந்தாங்க. அப்போ அவருடைய பின்னாடி வரும்போது அவருடைய வசனத்தின் மூலமாக அநேக ஜனங்களும் இயேசுவின் பின்னாடி வர ஆரம்பித்தாங்க. ஆனால் உபதேசங்கள் வசனங்களும் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பித்தாங்க. இது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் இவங்க கூட நம்ம போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க இருந்ததுனால இயேசு ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டாங்க. அப்போ அவருடைய சீஷர்களையும் பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சீஷர்களுக்கு இருந்த ஒரே ஆறுதலும் ஆதரவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு மட்டும்தான். ஏன்னா அவங்க செஞ்சுட்டு இருந்த தன்னுடைய சுய தொழிலே விட்டுட்டு வந்தாச்சு. மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மக்களும் அவங்களுக்கு விரோதமாக மாறிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு இந்த ஒரே ஆதரவு, சரி யார் நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு உறுதி அவங்களுக்கு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இயேசுவும் சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்க கூட இருப்பேன், நானும் உங்களை விட்டு போகிற காலம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கலங்கி போயிருக்காங்க. அப்படி ஒரு கலக்கமுற்ற நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவிடம் வேண்டுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ வேறொரு தேற்றரவாள் அவர் இங்கேருந்து போயிடுவார். அப்போ அவருக்கு பதிலாக ஒரு தேற்றரவாளை நமக்காக அனுப்புவாருன்னு சொல்றாரு. அப்போ அவர் எதுக்காகனா, அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவராக இருப்பார். என்றென்றைக்கு நம்மளோடு இருப்பதற்காகவும் நம்மளை தேற்றுவதற்காகவும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பியிருக்காரு. அப்போ
இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதும் நம்மளோட இருப்பதற்காகவும், நம்மை தேற்றுவதற்காகவும். இப்போ தேற்றுதல்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டர். நம்மளை ஆறுதல் படுத்துறோம். நம்ம ஒரு கலங்கி இருக்கும்போது, இப்போ சீஷர்கள் எப்படி கலங்கி இருந்தாங்களோ, அது மாதிரி நாமளும் ஏதாவது ஒரு காரியங்கள கலங்கியோ, ஒரு கலக்கமுற்ற நிலைமையிலோ, ஒரு கவலையோடு இருக்கும்போது, இல்லை ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும்போது, சோர்ந்து போயிருக்கும்போது, நம்மை தேற்றுபவரா அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு சமயத்தில் என்ன ஒரு சிறிய ரொம்ப சிறிய ஒரு சாட்சி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சரீர பலவீனம் வந்துச்சு. அப்போது அது ஒரு சாதாரணம் வந்து, ஆனால் ரொம்ப பயங்கரமானதாக இருந்தது. அது ஒரு சைடு தலைவலி சொல்லுவாங்க. அந்த தலைவலியின் காரணமாக எனக்கு ஒரு சைடு கண்ணு, ஒரு சைடு பயங்கரமான ஒரு வலியாக இருக்கும். அப்போது அந்த வலியில் நான் ரொம்ப, அது எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும் அந்த வலி. அப்போ நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு மெடிசன்ஸ் எடுப்பேன். அப்போ அந்த மெடிசன்ஸ் எடுத்து அது எனக்கு சரியாகும். ஆனால் அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மெடிசன் எடுக்கலைன்னா ஆண்டவரை மட்டும், கர்த்தர்கிட்ட மட்டும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னால் ரொம்ப வலி தாங்க முடியாததாக இருந்தது. அது இன்னொரு சுச்சுவேஷன்ஸ் எது மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஆண்டவருக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்த நேரம், அப்போ எனக்காக ஆறுதலாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரு கவலையோ இல்லை கஷ்டம்னாலும் நான் எப்போவுமே என்னோட அம்மா கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ எனக்குன்னு ஆறுதல் யாருமே கிடையாது. எனக்கு குடும்பத்துக்கிட்ட ஒரு ஃபோன் கான்டாக்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நான் எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் என்னுடைய அதிகமான பேச்சு இருக்கும். அவர்கிட்ட மட்டும் தான் என்னோட தொடர்பு இருக்கும். அப்போ நான் அவர்கிட்ட தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ அவர்கிட்ட நான் ஜெபிக்கும்போது, ஏசப்பா இது என்னால் ரொம்ப தாங்க இப்போ முடியாததா இருக்குது. ஆனால் எனக்கு யார் மடியிலையாவது, இப்போ எனக்கு யார் மடியிலையாவது படுத்து அழணும்னு போல் இருக்குது. அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற போல் இருக்குது. எனக்கு அம்மா கூட இருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்டையாவது பேசுவேன். இப்போ யாருமே என் கூட இல்லை, நீங்கள் தான் என் கூட இருக்கணும். எனக்கு உங்கள் மடியில் உங்கள் மடியில் படுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருந்தேன் அந்த ரூமுக்கு, ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். அந்த ரூமுக்கு, என்னுடைய ரூமுக்கு ஒரு சீனியர் சிஸ்டர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசுனது கூட கிடையாது. அப்போ அந்த ஒரு சீனியர் சிஸ்டர் என்னுடைய ரூமுக்கு வரும்போதும் அவங்க என்னோடய ரூம்மேட் ஒருத்தவங்கள தேடி வந்தாங்க. அப்போது அவங்க இருக்காங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை, நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு? அவங்க கேட்டுட்டு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் போயிட்டு திரும்ப வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு சாதாரண தலைவலி தான்க்கா, அதனால் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி, நான் உங்களுக்கு வந்துட்டு நான் மெடிசன்ஸ் கொடுக்குவா, இல்லை தலைவலி தைலம் கொடுக்குவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஆனால் திரும்ப அவங்க போயிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு ஒரு தலைவலி தைலம் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க தன்னோடைய மடியில் என்னை படுக்க வச்சு, ஒரு அம்மா மடியில் இருந்த எவ்வளோ அன்பாக பாசமாக நமக்கு தைலம் தேய்ச்சி விட்டு தலையை வருடி விட்டு எவ்வளோ அன்பாக இருப்பாங்களோ, அது மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்துட்டு அந்த அக்கா மூலமாக எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போது நான் ஏசப்போகிற மடியில் படுத்து இருக்கணும், அழணும் போல் இருந்ததுனால ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த அக்கா அவங்க ரூமில் இருந்த அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு என் ரூமுக்கு வந்துட்டு என்னுடைய தலையை அவங்களுடைய மடியில் படுக்க வச்சு தலையை தடவி விட்டு, தைலம் தடவி விட்டு, கவலைப்படாத சரியாயிடும், இதை நான் தேய்ச்சி உடனே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதலாக 2-3 வார்த்தைகள் பேசினாங்க. எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போதும் அவ்வளோ அழகியாக இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை நான் அப்போ ஃபஸ்ட் டைமாக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் முதல் முறையாக வந்துட்டு அந்த ஒரு ஆண்டவருடைய அன்பை வந்துட்டு, கர்த்தருடைய அன்பை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உணர ஆரம்பித்தேன். அது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் உணர ஆரம்பித்தேன். அப்போது நம்மளுடைய ஆண்டவர் பார்த்து இப்படி தான். ஆனால் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அதோடு மட்டும் நிறுத்தலை. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே அது சரியாச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய ஒரு சில காரியங்களை வந்துட்டு, விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். பரிசுத்தாவின் ஒரு உதவியின் மூலமாக அதை நான் பேசுறதுக்கான கிருபை கிடைச்சிது. அப்போது அந்த அக்காவும் ஒரு சில காரியங்கள் எனக்கு என்னோட ஷேர் பண்ணாங்க. அப்போது ஆவிக்குரிய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் ஒரு பலத்தினால
எனக்கு அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை நான் பெற்றேன் பிரியமானவர்களே. அது மாதிரி தான் நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது சரீர பிரகாரமாகவும் இருக்கலாம் சார், இல்லை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நம்மளை எந்த ஒரு விஷயத்தில் நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் கலங்கி போயிருந்தாலும் நம்மளை தேற்று போவதற்காக நம்முடைய கர்த்தர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ முதலாவது காரியம் எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே நம்மளோடு இருப்பதற்காகவும், ரெண்டாவது காரியம் நம்மை தேற்றுபவராக இருப்பதற்காகவும் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. அப்போ மூணாவது காரியம் எதுக்காக கொடுத்திருக்காருன்றதை பற்றி பார்ப்போம். அதே யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே போதிக்கிறவராக நமக்கு இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னா அவர் எல்லாவற்றையுமே நமக்கு போதிச்சு கொடுப்பார். நம்ம நடக்க வேண்டிய வழிகள் என்ன, நம்ம இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாவற்றையும் போதிச்சு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ நமக்கு வந்துட்டு கர்த்தர் நம்ம கிட்ட நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. நான் உன்னை இது மாதிரியாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழிய பாதையில இப்படியே அவங்களை பயன்படுத்த போற ஆனால் அநேகர் நாம என்ன பண்ணியிருப்போம், அதை விட்டு வழி விலகி உலகத்தின் பின்னாடி இருந்திருப்போம். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம மறந்துருப்போம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம மறந்து போய் நம்ம எப்பவும் போல உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்திருப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தொடர்புல நம்ம இருக்கும்போது அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்கி வருகிற அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ, நம்ம கிட்ட பேசணும் விரும்புறாரு, அது எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு நினைவுபடுத்தி கொடுப்பாரு பிரியமானவர்களே. அப்போ முதலாவது நமக்கு எல்லாவற்றையும் வந்துட்டு போதிச்சு கொடுத்து நமக்கு என்னெல்லாம் நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய விஷயங்கள் ஏதாவது மறந்து போயிருந்தாலும் ஏற்ற சமயத்துல அதை நினைவுபடுத்தி நமக்கு கொடுப்பாரு. இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை வந்துட்டு ஒரு எக்ஸாம் வருதுன்னா நம்ம சபைக்கு அனுப்ப மாட்டோம், ஆராதனைக்கு அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவங்க படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு அனுப்பாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம படிக்க வைக்கும்போது பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேக பிள்ளைகள் வந்துட்டு கண்டிப்பாக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா கூட இல்லாதன்றனால அவங்க அதை விளையாட்டு வேற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க கான்சன்ட்ரேஷன் செலுத்திடுவாங்க, இல்லை விளையாட செய்வாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் ஆராதனைக்கு நீங்கள் அந்த பிள்ளைங்களை அனுப்புங்க. ஆண்டவருக்காக அந்த உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க, கர்த்தருக்காக செலவு பண்ண உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அலோவ் பண்ணும்போது அந்த எக்ஸாமுக்கு உங்களோட பிள்ளைகள் போய் எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட படித்த காரியங்கள் எல்லாத்தையுமே நினைப்பூட்டி கொடுப்பாரு. பிரியமானவர்களே, நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல மட்டும் கிடையாது, நம்மளுடைய உலக பிரகாரமான நம்ம பூமியில நம்ம வாழறதுக்கு தேவையான அநேக காரியங்களையும் நம்மளுடைய தேவை நமக்கு சூழ்நிலையில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம மறந்த சில காரியங்களை வந்துட்டு நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். இல்லை 5வது காரியம் எதுக்காகன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். அதே யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 7, 8 நம்ம வாசிக்கலாம். 16வது அதிகாரத்தில் 7வது அதிகாரமும் 8வது வசனமும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாவம் செய்யும்போது அதை நமக்கு கண்டித்து உணர்த்துவராக இருக்கிறாரு. நம்ம மனசாட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம மனசாட்சி தான் எப்போவுமே வந்துட்டு நம்மளோட பாவம் நம்ம ஒரு தப்பு செய்யும்போது மனசாட்சி சொல்லும் இது தப்பு, இது பிடிக்காது அப்படின்னு. இப்போ ஒரு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோனில் நம்ம ஏதோ ஒரு காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நம்ம மெசேஜ் பார்க்கணும்னு பார்ப்போம். ஆனால் அதை தவிர்த்து வந்துட்டு இது வேற ஒரு விஷயம் வந்திருக்கும். அப்போ அந்த இதில் நம்ம போகும்போது இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு ஒரு உணர்த்துதல், ஒரு அலர்ட் நமக்கு வரும், ஒரு எச்சரிப்பு நமக்கு வரும். ஆனால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அப்போ நம்ம அதிலிருந்து அந்த பாவத்திலேருந்து நம்ம விடப்படுவோம். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் சரி ஒன்றும் இல்லை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மறுபடியும் வேறொரு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம
பாவத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ இந்த மனசாட்சி வந்துட்டு இது தப்புன்னு மட்டும்தான் சொல்லணும், அதை தடுத்து நிறுத்தாது. ஆனால் இந்த பரிசுத்தாவியை நம்ம கூட இருக்கும்போது நீ பண்ணது தப்புன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக வந்துட்டு அதை நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ எதுக்கு இப்படி பண்ண, நம்ம மனசாட்சி பயங்கரமாக நம்மளை குற்றப்படுத்துறதா இருக்கும். அப்போ நம்ம ஒரு பெரிய காரியம் தவிர நம்ம ஆண்டவருக்கு நம்மளுடைய கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீ பண்ணது தப்பு. நம்ம அவர்கிட்ட சன்னதியில் சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சமாதானமே இருக்காது. அப்படி ஒரு குற்ற உணர்வை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. அந்த குற்ற உணர்வு எதுக்காக கொடுக்காரு? நம்ம நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பாக இருந்து நீதியின் பாதையில் நம்ம வந்துட்டு போகிறதுக்காக நமக்கு ஒரு இந்த குற்ற உணர்வை கொடுத்துருப்பாரு. அந்த குற்ற உணர்வு இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டு நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்குறோம். பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராய் அது இருக்கிறாரு. அப்போ அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம வழி நடத்துவார். சகல சத்தியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த வேதகாமத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக வாழ்ந்து காமிச்சாரோ அது மாதிரியான பாதையில், அதுதான் சகல சத்தியத்திற்குள்ளும். அவர் அந்த ஒரு பாதையில், சிலுவையின் பாதையிலும் கிறிஸ்து நமக்கு எப்படிலாம் என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த பாதையில் நம்மளை வழி நடத்தி கொடுக்குறவராய் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராயும் இருக்கிறாரு. அதே சமயம் அவர் நம்மக்கிட்ட சுயமாக பேச மாட்டார். நம்மளுடைய பிதான்கிட்ட இருந்து நமக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரோ, நம்மளுடைய பிதா நம்மக்கிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார். கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுவார். அப்போ அவர் பிதாக்கிட்ட என்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ அது எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு அறிவிப்பார். பிரியமானவர்கள், அதுதான் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ பிதா கிட்ட இருந்து என்னெல்லாம் கேள்விப்பட்டாரோ அது எல்லாத்தையும் நமக்கும் வந்துட்டு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. எதுவுமே நமக்கு ரகசியம் மறைச்சு வைக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமா பிதா நம்மளோட எல்லா காரியத்தையும் வந்துட்டு நம்மளோட பேசுவார். பிரியமான, அது மட்டும் கிடையாது, வரப்போற காரியங்கள், இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும், இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சம்பவிக்க போகுதுன்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு தோணல் தோன்றும். இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. நாமளே அதை யோசிச்சிருக்க மாட்டோம், அதை பற்றி திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் வந்துட்டு நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வரும், இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்னைக்கு ஏதோ ஒன்று நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி, ஒரு அலர்ட் மாதிரி கொடுப்பாரு. அதனால நீ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வரப்போகிற காரியங்களையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உணர்த்தி கொடுப்பாரு. அதை அறிவிச்சு அப்போ நம்ம வந்துட்டு ஜெபத்தில் அதிகமாக ஆண்டவரோட செலவிடும் போது அப்போ நமக்கு வருகிற அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளுறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. அப்போ வரப்போகிற எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி நமக்கு சம்பவிக்க போதுன்னா அதை முன்கூட்டியாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அறிவிப்பார். இதை டைரெக்டாக வந்துட்டு அவர் சொல்ல மாட்டார். இன்னைக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்க போதுன்னு நம்மளுக்கு இருதயத்தில் ஒரு எச்சரிப்பு, ஒரு அலாரத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டு இருப்பார். அப்போ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அனுபவம் அநேகருக்கு வந்துட்டு நான் இருக்கணும் விசுவாசிக்கிறேன். எனக்கு நிறைய முறை இந்த அனுபவம் இருந்திருக்கு. அப்போ அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியன் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும்.
அது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை விட, அந்த பலனை விட, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு நம்மையே அறியாத ஒரு புதிய ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஜெபிக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜெபிக்கும் போது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வு இருக்கும். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த ஒரு ஜெபிக்கிறதான ஒரு பலத்தை நமக்கு கொடுப்பாரு. இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம், பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தோம்னா, வெளியில போயிட்டு ஜனங்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்ல போறவர்களா நம்ம இருந்தோமானால், அப்போ நம்ம அநேகருக்கு வந்துட்டு ஒரு சில பயம் இருக்கு. ஐயோ, நம்ம இவங்க கிட்ட சொல்லணுமா, பயமா இருக்கேன்னு. அந்த ஒரு சமயத்துல, அந்த ஒரு சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல கூட நாம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஒரு புது பலனை கொடுப்பாரு. இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாளையில பேதுரு வந்துட்டு அந்த 120 பேரும் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் பேதுரு வந்துட்டு ரொம்ப தைரியமா, ரொம்ப உரத்த சத்தமாய் பிரசங்கிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்போஸ்தலர் 2:14 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். அதுல பேதுரு வந்துட்டு பிரசங்கிக்கிறாரு, உரத்த சத்தமாய் ஜனங்களுக்கு வந்துட்டு அந்த பிரசங்கிக்கிறாரு, அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்துறாரு. அப்போ அந்த பயங்கரமான அந்த சத்தத்தோட, பயங்கரமான அந்த வல்லமையோட, அந்த பரிசுத்தமையோட வல்லமை முழுவதுமா இறங்குனதுனால, அந்த பலத்துல அவங்க பிரசங்கித்தனால அன்னைக்கு அநேகர் பேர் வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வந்தாரு. அந்த ஒரு பலன் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. பிரியமானவர்களே, நாம இதற்காகலாம் தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டாரு. அதுல முதலாவது காரியம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே என்றென்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நம்மளை தேற்றுவர். நம்ம சோர்ந்து போகிற வேலையிலும் சரி, எல்லா சமயங்களிலும் நம்மை தேற்றுபவரா அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. மூணாவது காரியம், எல்லாவற்றையும் போதித்து நம்மளை அதன் பாதையில நடத்துகிறவரையும் இருக்கிறாரு. எல்லாவற்றையுமே வந்துட்டு நமக்கு நினைவுபடுத்த, நம்ம மறந்து போன சில அநேக காரியங்களை, கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த அநேக காரியங்களை வந்துட்டு நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறவரா இருக்காரு. நமக்கு போதித்து தருபவராயும் இருக்கிறாரு, நினைவுபடுத்தி கொடுக்கிறவராயும் இருக்கிறாரு. அது 5வதா வந்துட்டு நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவத்தை வந்துட்டு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம சரியான பாதையில நடக்கிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். 6வது காரியம் எதுக்காகனா, சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. 7வது காரியம், அவர் தன்னுடைய பிதா கிட்ட கேள்விப்பட்டதையும் வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறாரு. அநேக தீர்க்கதரிசிகள் மூலமா இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகுன்றதையும் அநேக தீர்க்கதரிசிகள் நமக்கு வெளிப்படுத்தி, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இன்று நம்ம அதோட காரியங்களை நம்ம அநேக தீர்க்கதரிசிகள் இனி என்ன நடக்க போகிறது, ஆண்டவர் வருகையில இதெல்லாம் சம்பவிக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் பேசுற அநேக காரியங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி தீர்க்கதரிசிகள் மூலமா நமக்கு வரப்போற காரியங்களும் சொல்லி கொடுப்பாரு. நம்மளோட சொந்த ஜீவிதத்திலையும் நமக்கு வரப்போற காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. 8வது காரியம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம ஒரு புது பலன் உள்ளவர்களா இருப்போம். நம்ம ஒரு புது பலன் உள்ளவர்களா இருக்கிறதுனால நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ரொம்ப வலிமையா இருக்கும், ஆரோக்கியமான ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம ஜீவிக்கும், அது பிரயோஜனமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் மூலமா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களுக்காக தான் நமக்கு அனுப்பப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அது கர்த்தருக்கும் நமக்கும் இடையேயான அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல நெருங்கிய ஒரு தொடர்பா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு துண்டிக்கப்படக்கூடாது. ஆண்டவரோட நம்ம எப்பவும் நெருங்கியவர்களா இருக்கணும். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போகாம இருக்கணும். அவரோட சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா, அதாவது அவரோட வார்த்தை கீழ்ப்படியாம நம்ம தூரமா போயிட்டோம்னா, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு கிடைக்காது. பரிசுத்த ஆவி நம்மளோடு எல்லாரோடும் இருக்கும்போது, இந்த எல்லா காரியத்திலிருந்து நம்மளை சொல்லி வழி நடத்தும் போது நம்ம எந்த ஒரு பாவத்திற்கும் உள்ளாக மாட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாதையில நம்ம நடக்கிறதுக்கு அவர் வழி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வசனங்களின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசியதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமா உங்களோடு பரிசுத்த ஆவியானவரை உங்களை வாழ்க்கையில் அனுமதிச்சு உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களோடு இருப்பார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் எல்லோரோடும் கூட இருப்பாராக.